Alhamdulillah hamdan kaseeran kama amar wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa nashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu sallallahu ala Muhammadin wa ala alihi wa ashabihi mattasalat aynun binadar usikum ibadallah wa iyaya awwalan bitaqwallah وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له كتابا يلقاه منشورا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரதை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மறுமையினுடைய சில காட்சிகளும் 7 மனிதர்களும் என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. ரமதானுடைய மாதம் எங்களோடு இருந்து எங்களை விட்டும் விடைபெற்று சென்று ரமதானை தொடர்ந்து ஷவ்வால் மாதம் வந்தது, ஷவ்வாலுக்கும் விடை கொடுத்தோம், ஷவ்வால் மாதத்தை தாண்டி துல்காதா மாதம் வந்தது, அந்த துல்ஹஜ் மாதத்துக்கும் விடை கொடுத்தோம், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்று துல்ஹஜ்ஜுடைய பெருநாளையும் கொண்டாடிவிட்டு குர்பானி வணக்கத்தில் ஈடுபட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாம் சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அல்லாஹுடைய அருளால் இன்னும் ஒரு குதுபா பிரசங்கத்தை கேட்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 18 இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே இந்த வருஷம் முடிய போகிறது. அரபு வருஷம் முடியும், முஹர்ரமுடைய மாதம் பிறக்கும். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த முஹர்ரமுடைய பாக்கி தந்தருவானாக. அது இருக்கின்ற ஆஷூரா தாசுவா என நோக்கக்கூடிய பாக்கி தந்தருவானாக. அந்த வருஷத்திலும் பல அமல்கள் செய்து அல்லாஹ் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு குதுபா பிரசங்கத்தின் தலையங்கத்திற்குள் நுழைவோம். அதாவது மறுமையினுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை அல் குர்ஆன் அழகான ஒரு சூறாவிலே சொல்லி தருகிறது. ஒரு சூறா இருக்கிறது, 7 வசனங்களை கொண்டது, எல்லோருக்கும் பரிச்சயமானது, எல்லோருக்கும் பாடம் உள்ளது. எனவே அந்த சூறாவை நான் ஓதுவேன், தேவைப்பட்ட நீங்கள் வாய்க்குள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறார் என்பதை சுருக்கமாக நோக்குவோம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره
இந்த சூராவுக்கு பெயரே சூரா ஜில்சால். ஜில்சால் என்றால் அர்த்தம் பெரும் அதிர்ச்சி என்று அர்த்தம், பெரும் குலுக்கல் என்று அர்த்தம், அசைத்தல் என்று அர்த்தம். ஒன்றிருக்கிறது குலுங்குவது, இன்னொன்று இருக்கிறது அசைவது, இன்னொன்று இருக்கிறது அதிர்வது. என்ன வித்தியாசம் பார்ப்போம். அசைவது, அதிர்வது, குலுங்குவது என்று சொல்லுவதை குலுக்குவது, அசைப்பது, அதிர வைப்பது என இப்படி வித்தியாசப்படும். அல் குர்ஆன் அந்த வசனத்தை சொல்லுகிறது. பூமி அதற்குரிய பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் பொழுதோ, குலுக்கப்படும் பொழுதோ, அசைக்கப்படும் பொழுதோ, மிம்பரில் நான் குத்துபா ஓதிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மைக் குலுங்குகிறது, அசைகிறது அர்த்தம். ஒருவர் வந்து குலுக்கினால், அசைத்தால் ரெண்டும் உண்டா? அசைவது வேறு, அசைப்பது வேறு, குலுங்குவது வேறு, குலுக்குவது வேறு. இப்படி அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு பூமி ஒரு நாள் வரும், அந்த நாள் குலுக்கப்படும், அது அசைக்கப்படும், பெரும் அதிர்ச்சியாக மூலமாக முழக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வர இருக்கிறது என்று அல் குர்ஆன் சுருக்கமாக சொல்லிவிட்டு, அந்த நாள் வந்தால் என்ன நடக்கும்? மிம்பருக்கு மேலே நான் இருக்கிறேன், பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள், அமைதியாக நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வாகனங்கள் செல்லுகின்றன, பூமி அமைதியாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், மனிதன் நிம்மதியாக உறங்குகிறான், மனிதன் நிம்மதியாக பேசுகிறான், மனிதன் நிம்மதியாக வியாபாரம் செய்கிறான், மனிதன் நிம்மதியாக தொழுகிறான், வருஷம் நிம்மதியாக ஒரு தேவையை நிவர்த்தி செய்கிறான். பூமி குலுங்கினால் உட்காரலாமா? பூமி குலுங்கினால் பேச முடியுமா? பூமி குலுக்கப்பட்ட எப்படி இருக்கும் இந்த நிலை? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. குலுக்கப்படும், அது திருப்பி திருப்பி குலுக்கப்படும், பூமிக்கின்றே உள்ள ஒரு குலுக்கலாக குலுக்கப்படும். அந்த நாள் வந்துவிட்டால் அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமிக்கு கீழே இருக்கின்றவை எல்லாம் மேலே வந்துவிடும். நாம் மேலே இருக்கிறோம், நாம் கீழே போவோம், கீழே உள்ளது மேலே வரும். இயற்கையெல்லாம் செயற்கையாக மாறும், எல்லாம் மாறிவிடும். அழகான அமைதியான உலகம் அமைதியாக இருக்குமா? இன்னா லஜாயிலூன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா. அன்றைய நாள் வந்தால் பூமிக்கு மேலால் உள்ளவையெல்லாம் இல்லாமல் போகும். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. சூரா கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓது சுன்னத்து. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில் சூரத்து சஜதா ஓதுவார்கள், 2 ரக்காத்தில் தஹர் ஓதுவார்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரா கஹஃப் ஓத வேண்டும், எல்லாம் சுன்னத்தன் அமல். அந்த சூரா கஹ்ஃபினுடைய முதலாவது பக்கத்திலே வருகின்ற வசனங்களில் சில வசனம் தான் இது. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. பூமிக்கு மேலே உள்ளவைகள் எல்லாம் நாம் உருவாக்கினோம். ஏன் உருவாக்கினோம்? அது அலங்காரத்திற்காக, பூமியினுடைய அழகுக்காக, கொஞ்ச கால மனிதனுடைய இன்பத்துக்காக. கொஞ்ச காலம் 60 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், மிக குறைவு, கொஞ்சம். பிறகு என்ன நடக்கும்? وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. நாள் வரும், லஜாயிலூன மா அலைஹா, இந்த பூமிக்கு மேல அலங்காரத்துக்காக படைத்து வச்சிருந்தோமே அத்தனையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுவோம். ஸஈதன் ஜுருஸன், மரமோ செடியோ கொடியோ மனிதனோ மிருகங்களோ பறவைகளோ பட்சிகளோ எதுவும் இல்லாத ஒரு வறண்ட மைதானமாக ஆக்கி விடுவோம் என்று திருமறை அல் குர்ஆன் மறுமையுடைய நாளின் சில காட்சிகளை சொல்லி திருப்பி சொல்ல வருகிற விஷயத்தை பார்ப்போம். வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மா லஹா. அந்த நாள் வந்தவுடன் மனிதன் கேட்பான், மாலஹா, என்ன நடந்தது? அமைதியாக உட்கார்ந்திருந்தோமே, வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தோமே, தொழுது கொண்டிருந்தோமே, குடும்பம் நடத்தி கொண்டிருந்தோமே, பிள்ளைகளை வளர்த்தோமே, ஸ்கூலில் பாடம் படித்தோமே, மதரசால் பாடம் நடத்தி கொண்டிருந்தோமே, தொழுவித்துக் கொண்டிருந்தோம், தொழுது கொண்டிருந்தோம், வியாபாரம் செய்தோம், வாகனத்தை ஓட்டினோம். சுபஹானல்லாஹ், என்ன நடந்தது? மாலஹா, என்ன நடந்தது என்று மனிதன் ஆச்சரியமாக கேட்பான். யௌமஇதின்
துஹத்திசு அக்பாரஹா, அன்றைய நாளில் பூமி பேசும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு காலம் நாம் பேசினோமே, மனிதன் பேசுகிறானே, அன்றைய நாளில் மனிதன் அல்ல, மனிதனுடைய வாய் அல்ல, நாவல்ல பேசும், பூமி பேசும். யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, பூமி தன்னுடைய விஷயங்களில் பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கும். அதற்கு முன் பூமி தனக்குள்ளே உள்ள, பூமிக்குள்ளே மறைந்திருக்கின்ற, பூமிக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் மற்றும் மரணித்து மண்ணோடு மண்ணாகிய மனிதர்கள் மௌத்துக்கள் அத்தனையும் எடுத்து தூக்கி போட்டுவிடும். ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலே, இன்றிலிருந்து உலகம் அழியும் நாளும் வரும் வரையிலே எத்தனை மனிதர்கள் பிறந்திருப்பார்கள், எத்தனை பேர் மரணித்திருப்பார்கள், எத்தனை பேர் நாளான மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சராசரி ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பிறக்கிறார்கள் என்றால் 1,75,000 மரணிக்கிறார்கள் உலகத்திலே. பிறப்பு வீதம் கூட, இறப்பு வீதம் குறைவு. எப்படியோ ஒரு நாளைக்கு இறப்பும் பிறப்பும் நடக்கும். ஒரு நாள் வரும் எந்த பிறப்பும் இருக்காது, அது இறப்பு மட்டுமாக இருக்கும். அல்குர்ஆன் சொல்வதை பாருங்கள். வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மா லஹா, பூமி தனக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிற அனைத்து மையத்துகளையும் தூக்கி வெளியே போடும். எல்லா மௌத்தாக்களும் வெளியே தூக்கி வீசப்படுவார்கள். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், சூர் ஊதப்படும், பூமி அழிந்து இல்லாமலாகிவிடும், மையத்துக்கள் எல்லாம் வெளியே தூக்கி எரியப்பட்டுவிடும். அடுத்த சூர் ஊதப்படும். ஃபைதாஹும், அந்த நேரத்திலே மினல் அஜ்தாஸி, மண்ணறைகள் இருந்து, இலா ரப்பிஹிம், தங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வாழ வைத்து மௌத்தாக்கிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் யன்சிலூன, போய் சேருவார்கள். இந்த நேரத்தில் சில மனிதர்கள் கேட்பார்கள், யார் எங்களை எழுப்பியது? قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا, மண்ணறைகள் எங்களை எழுப்பியது யார் என்று கேட்பார்கள். 10 வருஷம் தூங்கினோமே, 50 வருஷம் தூங்கினோமே, 2000 வருஷம் தூங்கினோமே, 25 வருஷம் தூங்கினோமே. ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து மண்ணுக்குள்ளே அடக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகி ஒன்றுமே இல்லாமல் போன அனைத்துக்கும் ரூஹை கொடுத்து எழுப்புகின்ற சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஹைஹாத ஹைஹாத லிமா துஅதூன், காபிர்கள் கேட்டார்கள், என்ன ஆச்சரியம், இந்த நபிமார்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ரசூல் என்ன சொல்கிறார், இவர் பைத்தியத்தினால் உழன்று கொண்டிருக்கிறார், இவர் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவர் சூனியக்காரர், இவர் பைத்தியக்காரர். ஏன் தெரியுமா? மண்ணோடு மண்ணாகி உக்கி போய் ஒன்றுமே இல்லாமலான பிறகு நாம் எழுப்பப்படப்படுவோமா? ஹைஹாத் ஹைஹாத் லிமா துஅதூன, இது ரொம்ப தூரமான விஷயம், இது நடக்குமா, சாத்தியமா? சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் 6 விஷயத்தை ஈமான் கொண்டு விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. வெறுமனே அல்லாஹ் ஈமான் கொண்டா போதுமா? யா அய்யுஹல்லதீன ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், அவருடைய ரசூலை ஈமான் கொள்ளுங்கள், இறக்கி வைத்த வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கபல், குர்ஆனை மட்டும் ஈமான் கொண்டு போதுமா? தௌராத்தை, இஞ்சிலை, தாவூதை, ஜபூரை. சுப்ஹானல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூர் வேதத்தை, ஃபுர்கான் என்ற அல் குர்ஆனை, இஞ்சில் என்ற வேதத்தை, தௌராத் என்ற வேதத்தை அனைத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, وَمَن يَكْفُرْ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. இவையெல்லாம் ஈமான் கொண்டு, அத்தனை ஈமான் கொள்வதோடு அவர்கள் மலக்குமாரை ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், ரசூல்மாரை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும். வமை யக்ஃபுர் பில்லாஹ், மறுத்தால், சந்தேகப்பட்டால், ஒரு துல்லிய அளவு கூட சந்தேகம் ஏற்பட்டால் இது நடக்குமா,
சாத்தியப்படுமா, இது முடியுமா என்று சந்தேகம் கூட வரக்கூடாது. கண்ணால் கண்டதை எப்படி நம்புகிறோம், அதை விட ஒரு படி மேலாக நம்புவதுதான் ஈமான். கண்டதை நம்புவது ஈமானா? காணாதை நம்புகிறோம், அதான் ஈமான். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. சொல்லி பார்ப்போமே. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயத்தில் கொஞ்சமா ஈமான் சந்தேகம் கொள்ளலாமா? சந்தேகம் வந்த மூமினா இருப்போமா? ஒமை யக்ஃபுர் பில்லாஹ், அதை யார் மறுத்தாரோ அவர் காஃபிராகி விடுவார். பக்கத்து தல்ல லலாலன் பஈதன், அவர் நீளமான வழிகேட்டில் இருக்கிறார் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. இது நாம் நேரடியாக ஆயத்துக்கு வருவோம். தொடர்ந்து ஓதுகின்ற வசனம், பூமியில் இருக்கின்ற அடக்கப்பட்ட அத்தனை பொக்கிஷங்களும் வெளியே தூக்கி வீசப்படும். குறிப்பாக மையத்துகள் எல்லாம் தூக்கி எறியப்படும். அத்தனை பேரும் பூமிக்கு மேலே வந்து விடுவோம் என்பதை சொன்ன அல்லாஹ், மனிதன் கேட்பான், மாலஹா, என்ன நடந்தது? யௌமஇதி துஹத்திசு அக்பாரஹா, பூமி பேச ஆரம்பிக்கும். பூமி பேசுமா? இவ்வளவு கால் நாக்கு தானே பேசியது? கை பேசியதா? கால் பேசியதா? உடம்பு பேசியதா? எந்த உறுப்பும் பேசவில்லையே. ஆச்சரியப்படுவான். ஆனால் ஆச்சரியப்படுவோம். அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. நாவை பேச வைத்த அல்லாஹுவுக்கு உன்னுடைய காலை பேச வைக்க முடியாதா? பிறந்ததிலிருந்து இரடிக்கும் வரையிலே நாக்கால் பேசுகிறோமே அல்லாஹுடைய அருளால். எத்தனை வார்த்தை பேசுகிறோம், பேசிக்கொண்டு எத்தனை வயசு பேசுகிறோம், முடிந்ததா பேச்சு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறானே, பேசிக்கொண்டே இருக்கிறோமே. நல்லதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நல்லதை பேசி சொர்க்கத்தை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் பேசுகிற ஒரு பேச்சு போதும், சொர்க்கம் செல்லாது போதும், நரகம் செல்லவும் அது போதும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அந்த பேச்சை எழுதுவதற்கு, அதை பதிவதற்கு, நல்லதா கெட்டதா என்பதை அதை விசாரிப்பதற்கு மலக்கு உங்களோடு இருக்கிறார் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. கிராமா காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். சங்கை மிகுந்த மலக்குமார்கள் மனிதனோடு இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாது. இந்த பள்ளிவாசி எத்தனை கோடி மலக்கு இருப்பார்கள் இப்பொழுது. சுப்ஹானல்லாஹ், எங்களோடு கூட எத்தனை லட்சக்கணக்கான மலக்கு உட்கார்ந்து இருப்பார்கள். அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஈமான் கொள்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த ஈமானை பாக்கி தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம், மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்பான், பூமிக்கு என்ன ஆனது? பூமி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும், பூமி பேச ஆரம்பிக்கும். பி அன்ன ரப்பக அவ்ஹா லஹா, பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீ பேசு, நீ சாட்சியாக இரு. மனிதன் செய்கின்ற செயல்களை பதிவதற்கு, அல்லாஹ்வுடன் சமர்ப்பிப்பதற்கு வெறுமனே அவுமால் நாமல் பட்டோலை மட்டுமா? மலக்குமார் மட்டுமா? சுப்ஹானல்லாஹ், பூமி, காலுக்கு கீழே இருக்கிற பூமி, நான் நடக்கிறோமே, படுக்கிறோமே, வியாபாரம் பண்ணுகிறோமே, தொழுகிறோமே, பேசுகிறோம், ஓடுகிறோம், விளையாடுகிறோமே, இந்த பூமி எங்களுக்கு கீழே எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். பூமி இன்று எங்களுக்கு இருக்க முடியுமா? ஒரு செகண்ட் கூட பூமியை ஏற்றும் தூரம் இருக்கலாமா? எங்களால் அந்தரங்கத்தை தொங்கலாமா? எங்கிருந்தாலும் பூமி மேலே இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் சிசி கேமரா பொருத்தப்பட்டது போல, சிசி கேமரா பொருத்தப்பட்டது போல ஒரு பள்ளிவாசலிலே, ஒரு கடையிலே, ஒரு ஸ்கூலிலே, ஒரு நிறுவனத்திலே ஒரு கேமரா பொருத்தப்படும். அது ஆங்காங்கே பொருத்தப்படும். ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகின்ற சிசி கேமரா என்னோடு பொருத்தப்பட்டிருக்கிறது, உங்களோடு பொருத்தப்பட்டிருக்கிறது. கழட்டி வீசலாமா? புதிய தகவலோடு கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். வாகனங்கள் செல்லுகிறது, அதை பரீட்சிப்பதற்காக டிராஃபிக் போலீஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். புதிய சட்டம் நான் கேள்விப்பட்டேன், அவர்களிடம் சிசி கேமரா பொருத்தப்பட போகிறது. எங்களோடு விசாரிப்பார்கள், எங்களை பிடிப்பார்கள். ஹெல்மெட் இருக்கிறதா? அது பதியும், அது பதியப்படும், அது சேவ் பண்ணப்படும். அதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்ற தகவல், புதிய தகவல் இது. ஆனால் எப்பொழுதோ அல்லாஹ் சிசி கேமராவை எங்களுக்கு பொருத்தி விட்டான். ஒவ்வொரு நிமிஷமும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருக்கின்ற சிசி கேமரா
எங்களோடு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் பூமி பேசப் போகிறது. யௌமைதில் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா யௌமைதில் யஸ்துருன் நாஸு அஷ்தாதா. பூமி பேசுமே. பூமி பேசுவதற்கு நாங்கள் அல்லாஹ்விடம் போய் சேர வேண்டுமே. யௌமைதின் அன்றைய நாளில் யஸ்துருன் நாஸு மனிதர்களெல்லாம் அஷ்தாத்தன் கூட்டம் கூட்டமாக படை படையாக ஈசல்களைப் போல கூட்டம் கூட்டம் ஆயிரக்கணக்கு கோடிகள். எத்தனை கோடி யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹ். இன்று உலகத்துடைய சனத்தொகை எத்தனை? இன்று 821 கோடி. 750 கோடி அல்ல, 800 கோடி அல்ல, 821 கோடி தாண்டி செல்கிறது. நமது நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி சொல்லுவோம் இல்லை, 2 கோடி தாண்டி இருக்கிறது. இப்படி உலகத்தில் சனத்தொகை கோடி கோடி. அது இன்று அப்படி இந்த 1970ஆம் ஆண்டிலிருந்து 1000ஆம் ஆண்டிலிருந்து 900ஆம் ஆண்டிலிருந்து உலகம் ஆரம்பித்திருந்து எத்தனை கோடி என்று யாருக்கு தெரியும்? பில்லியன் ட்ரில்லியன் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக எழுந்து வந்த பிறகு فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இங்கு 2 விஷயம். எல்லோரும் எழுப்பாடப்படுவார்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை கொண்டு நிறுத்தாடப்படுவார்களே, தன்னுடைய அவரவருடைய செயல்களை வெறுமனே படிக்க மாட்டார்கள், வெறுமனே வாசிக்க மாட்டார்கள், கண்டுகொள்வார்கள். என்ன ஆச்சரியமான செய்தி! அவமால் நாமால் பட்டோடு எழுதப்பட்டதை வாசித்து பார்ப்போம், பதியப்பட்டதை கண்ணால் நோட்டமிடுவோம். அல் குர்ஆன் இங்கு சொல்லுகிறது யரஹு, கண்டுகொள்வார். அது எப்படி கண்டுகொள்வது? சுப்ஹானல்லாஹ். சிசி கேமராவிலே 10 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் திகதி இந்த நாட்டில் என்ன நடந்தது? 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் திகதி இந்த ஸ்ரீலங்காவிலே, இந்த தாய் நாட்டில் என்ன நடந்தது என்று கேட்டால் பெரியவர்களுக்கும் தெரியும், சிறியவர்களுக்கும் தெரியும். என்ன நடந்தது? சுனாமி வந்தது. சுனாமி என்று அடித்தால் யூடியூபில் இந்த 2004ஆம் ஆண்டு நடந்தவை எல்லாம் பார்க்கலாம். இப்போ எத்தனை வருஷம்? 20 வருஷத்தை தாண்டி விட்டதே. இருக்கிறதே, சேவா இருக்கிறதே, பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே. 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்ததை சேவ் பண்ண மனிதனால் முடியுமானால் அல்லாஹ் முடியாதா? இந்த உலகத்திலே இப்போ 50 வருஷம் வாழுகிறான், 60 வருஷம் வாழுகிறான், அனைத்தும் சேவ் பண்ணப்பட்டிருக்கிறது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரே ஒரு ஹைரை, தர்ரத்தின் சின்ன அளவு, தூசியின் அளவு, தூசியை விடவும் அற்பமான அளவு. சுப்ஹானல்லாஹ். யரஹு, அவர் கண்டுகொள்வார். ஷர்ரன், கெட்டதை செய்திருந்தால், பாவத்தை செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், நலவு செய்திருந்தால், யரஹு கண்டுகொள்வார். எப்படி காணுவார்? அனைத்தும் சேவாக இருக்கிறது, சேவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அனைத்தும் பிளே பண்ணினால் வரும். நீ இன்னது செய்தா, இந்த இடத்திலே இவரோடு கூட இந்த ரகசியம் பேசினாய், இவரோடு சேர்ந்து இன்ன அநியாயத்தில் ஈடுபட்டாய், இன்னாரோடு சேர்ந்து இன்னாரை பற்றி புறங்கதைத்தாய், இன்னாரோடு சேர்ந்து இந்த பாவத்தில் ஈடுபட்டாய், இந்த இடத்திலிருந்து அவனுக்கு நீ துரோகம் செய்ய நீ மஷூரா பண்ணினாய். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மாற்றமாக இந்த பள்ளி வாசலிலே இந்த காபத்துல்லா இருப்பது போல அதை முன்னோக்கி நீ லுஹா தொழுகை கொடுத்து கொண்டிருந்தாயே, அதை தொடர்ந்து நீ அல் குர்ஆனை உட்கார்ந்து அழகாக பார்த்து ஓதிக்கொண்டிருந்தாயே, 2 பேரும் சேர்ந்து ஹதீஸை வாசித்துக் கொண்டிருந்தீர்களே, நல்ல விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தீர்களே, நல்லதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே, அடுத்தவர்களை நலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே. ஹைரன் ஷர்ரன் யரஹு, ஹைரை செய்திருந்தால் அதை நீ கண்டுகொள்வார், ஷர்ரை செய்திருந்தால் அதை கண்டுகொள்வார் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மறுமை நாள் உருவாகிய பிறகு என்ன நடக்கும்? இது மிக நீளமான ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு 10 நிமிடங்கள் மீதமாக இருக்கின்றன. அதற்குள் முடியுமான அளவுக்கு இந்த தலையங்கத்தை நோக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாளிலே சூரியனை அல்லாஹ் அப்படியே கீழே கொண்டு வருவான். மேலே உள்ள சூரியன் அப்படியே கீழே வரும். கிட்டத்தட்ட அறிஞர்களுடைய கருத்துப்படிக்கு சுமார் 15,000 கோடி
மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனை அல்லாஹ் ஒரே ஒரு மைலுக்கு கொண்டு வருவான். ஏசி இல்லாமல் இப்படி இருக்கலாமா? ஃபேன் இல்லாமல் உட்காரலாமா? எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ துன்பப்படுவோம். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணித்தியால 3/4 மணி இருக்க ஃபேன் இருக்கிறதா, ஏசி இருக்கிறதா, எவ்வளோலாம் பார்ப்போம். சுபஹானல்லாஹ். அந்த மறுமையுடைய நாளில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ததுனு ஷம்சு, பூமியை அல்லாஹ் மிக நெருக்கமாக கொண்டு வருவான். இந்த சூரியனை மிக நெருக்கமாக கொண்டு வருவான். அந்த சூரியன் நெருக்கமாக கொண்டு வரப்படும் பொழுது அதன் வியர்வையின் காரணத்தினால் மனிதர்களில் சிலர் மூழ்கி விடுவார்கள், வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். இன்னும் சிலருடைய வியர்வை உயர்ந்து 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 வாய் வரை வந்துவிடும். இன்னும் சிலருடைய வியர்வை கரண்டை கால்களோடு நின்றுவிடும். இன்னும் சிலருடைய வியர்வை முட்டுக்கால் வரை அவரை மூழ்கடிக்க விடும். இன்னும் சிலருடைய வியர்வை இந்த இடுப்பு வரை வரும். இன்னும் சிலருடைய நெஞ்சு வரை வரும். இன்னும் சிலருடைய கழுத்து வரை வரும். இன்னும் சிலரை முழுமையாக மூடிவிடும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் ஃபயகூலுன் நாஸ், மக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். மக்கள் பேசுவார்கள், அலா தரவுன மா கது பலகக்கும், இவ்வளவு பயங்கரமான நிலையில் நாம் இருக்கிறோமே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? அலா தந்துருன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும், நமது இரட்சகனிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்து எங்களை பாதுகாப்பெடுத்து தர யாருமே இல்லையா என்று ஒவ்வொருவரை பார்த்து கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் சில மனிதர்கள், நாம் எங்களுடைய தந்தையின் தந்தையாகிய மனிதனின் தந்தையாகிய அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சந்திப்போம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆதமை சந்திப்பார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்களை புகழ்ந்து துதித்த பிறகு மக்கள் சொல்லுவார்கள், ஆதம், உங்களுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோமே, அல்லாஹ் உங்களுக்கு ரூஹை ஊதினானே, அல்லாஹ் தஆலா அவனுடைய கரத்தால் உங்களை படைத்தானே, சொர்க்கத்தில் உங்களை வாழ வைத்தானே, இப்படியெல்லாம் புகழ்ந்து இப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்தில் மாட்டி இருக்கிறோம், உங்களுடைய சந்ததி தானே, உங்களுடைய பிள்ளைகள் தானே, இறக்கப்பட மாட்டீர்களா? ஆதமே, எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும், பரிந்து பேச வேண்டும், எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கெஞ்சும் பொழுது ஆதம் அலைஹி சொல்லுவார்கள், நப்சி நப்சி நப்சி, என்னால் என்னையே காப்பாற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியாது, உங்களுக்காக சிபாரிசு கஷ்டமாக இருக்கிறது, நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு மஷூரா சொல்லுகிறேன், இதோ என்னுடைய மகன் நூஹ் இருக்கிறார், அவரோடு பேசி பாருங்கள். மக்கள் எல்லாம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சென்றடைவார்கள். அவர்களும் இதே போன்று சொல்லுவார்கள், யா நூஹ், அவர்களை புகழ வேண்டிய வார்த்தையெல்லாம் புகழ்ந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன அவர்களும் சொல்லுவார்கள், எனக்கு அல்லாஹ் தந்திருந்த துவாக்கள் சில துவாவை நான் ஏற்கனவே கேட்டுவிட்டேன், என்னோட உம்மத்துக்கு எதிராகவே நான் ஓதிவிட்டேன், எனவே இன்று உங்களுக்காக சிபாரிசு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் ஒரு மஷூரா சொல்லுகிறேன், நீங்களோ இதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கிறார்கள், அவர்களை சந்தியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவர்தான் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பர், அல்லாஹ்வுடைய நண்பர். சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த அவர்களும் சில காரணங்களை சொல்லி அவர்களும் சொல்லுவார்கள், இதோ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், கலீமுல்லாஹ், அல்லாஹோடு பேசியவர் இருக்கிறாரே, அவரை சந்தியுங்கள், அவர் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடும் என்று சொல்ல அவரும் ஒரு காரணத்தை சொல்லுவார். நான் மதியனுக்கு சென்ற ஒரு வரலாறு இருக்கிறது, மதியன் என்ற ஒரு நாட்டுக்கு சென்ற ஒரு வரலாறு இருக்கிறது, அது மிக நீளமான தலையங்கங்கள். சுருக்கமாக சொல்வதான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரும் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அந்த காரணத்தை சொல்லி என்னால் முடியாது, நப்சி நப்சி நப்சி, என்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பின்னாகி விடுவார்கள். இதன் பிறகுதான் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இன்னுமொரு மஷூரா சொல்லுகிறேன், இதோ பக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கிறார்கள், அவர்தான் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படுபவர். அல்லாஹ் தஆலா பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் இந்த உலகத்தில் வாழ வைத்தான், உலகத்தில் உயர்த்தி கொண்டானே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செல்லுங்கள் என்று செல்ல அவர்களிடம் மக்கள் செல்லுவார்கள். அங்கும் இதே பதில் சொல்லப்படும், யா நப்சி யா நப்சி நப்சி, என்னுடைய நப்சை என்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதோ கடைசி ரசூல் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்தமுல் அம்பியா, எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிக் கொடுப்பார்கள். இங்குதான் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது. எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவார்கள், தேடி செல்வார்கள், நபியை சந்திப்பார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேசர்,
அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறீர்கள். காத்தமுல் அம்பியாயி, எல்லா நபிமாரும் முத்திரையாக அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்தான். வகத் கஃபர் அல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக்க, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்திருக்கிறான். முந்திய பாவத்தை மன்னித்திருக்கிறான். இஷ்ஃபா லனா இலா ரப்பிக்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக நீங்கள் சிஃபாரிசு செய்ய மாட்டீர்களா? இதனால் தான் பாங்கு சொல்லப்பட்டால் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். முஅத்தின் சொல்லுகின்ற வார்த்தை அப்படியே பாங்கு சொல்லும்படி சொல்லிவிட்டு பாங்கு முடிந்து என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் ஸலவாத் ஓதிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸுஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். இந்த துஆ ஆழமானது, ஆழமான அர்த்தம் கொண்டது. இந்த துஆவை ஓதியவர்களுடைய சான்ஸ் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. அங்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். யாரெல்லாம் ரசூலுல்லாஹுக்காக வேண்டி இந்த துஆக்களை ஓதி ரசூலுல்லாஹ் மகாமம் மஹ்மூதன், இந்த புகழுக்குரிய இடத்தை கேட்டார்களோ, வஜபத் ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும்னு சொன்னார்களே. பாங்கு சொல்லும்போது கலைக்கிறோமே, கேபார் அடிக்கிறோமே, பேசிக்கொண்டிருக்கிறோமே, கணக்கிலம் இருக்கிறோமே. பாங்குக்கு பதில் சொல்வது இபாதத்து, அதற்கு பிறகு துஆ ஓதுவது இபாதத்து, ஸலவாத்து ஓதுவது வணக்கம். அதுவெல்லாம் மறுமையில் கை கொடுக்கும். சொல்லி பார்ப்போம் ஒருக்கா. பாங்கு சொல்லி முடிந்ததும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸுஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். இந்த துஆவை வளமையாக ஓதுபவர்களுக்கு வஜபத் ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்று சொன்னார்களே, அதான் இந்த ஹதீஸ். இப்பொழுது ரசூல் சொல்வதை பாருங்கள். ஃபஅன்தலிகு, உடனடியாக நான் உம்மத்தை பார்ப்பேன். கோடி 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 மக்கள் கஷ்டத்தோடு இருப்பார்கள், வியர்வையில் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் நான் மெதுவாக என் ரப்பை நான் சந்திக்க போயேன். ஃபஅன்தலிகு ஃபஆதி தஹ்தல் அர்ஷி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சென்று விடுவேன். அங்கு சென்று ஃபஅகஉ சாஜிதன் லிரப்பி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுக்கும் அப்படியே சஜதாவில் வீழ்ந்து விடுவேன். அல்லாஹ் கேட்பான், இர்ஃபா ராஸக யா முஹம்மத், முஹம்மதே ஒரு தலையை தூக்குங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? எத்தனையோ மணித்தியால கணக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ ஆரம்பிப்பார்கள். புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். என்னென்ன வார்த்தைகளால் புகழ வேண்டுமோ அத்தனை புகழ்ச்சியிலும் அல்லாஹ் உதித்து கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மதே தலையை தூக்குங்கள், சல் கேளுங்கள், தூத்த உங்களுக்கு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் சந்தோஷப்படுவார்கள். வஷ்பா துஷஃபா, நபியே யாருக்காக நீங்கள் சிபாரிசு செய்ய போகிறீர்கள் செய்யுங்கள், துஷஃபா அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நேரத்திலே நான் தலையை தூக்கி பார்ப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஃபஅகூல், இப்பொழுது நான் சொல்லுவேன், உம்மதி யா ரப்பி, உம்மதி யா ரப்பி, உம்மதி, என்னுடைய உம்மத்தை காப்பாத்தியா அல்லாஹ். வியர்வையில் மூளை கொண்டிருக்கிறார்கள், அவரை காப்பாத்து, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு, வெற்றியை கொடு என்று நான் சொல்லுவேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன் அத்தனை பேருக்கும் அந்த நபியினுடைய ஷஃபாத்தை தந்திருப்பானாக. இந்த ஹதீஸை பற்றி சொல்லுகின்ற இமாம்கள் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை தேட வேண்டிய கட்டம் இந்த உலகத்தை தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான இந்த வியர்வையினுடைய சந்தர்ப்பத்திலே 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். எல்லோரும் வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இவர்கள் ராஜாவை போல, மன்னர்களை போல, எந்த விதமான பிரச்சனையும் இன்றி, எந்த கஷ்டமும் இல்லாமல் இவர்கள் அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு கீழே 7 பேருக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் 7 பேரும் இதோ உங்களுக்கென்று தயார் செய்யப்பட்டிருக்கிற என்னுடைய நிழல் இருக்கிறது, என்னுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் இருக்கிறது, அந்த நிழலுக்கு கீழே போய் சேர்ந்து விடுங்கள், உங்களுக்கு எந்த வேதனையும் காட்டப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 7 பேர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறான். அந்த 7 பேர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நோக்குவோம். எனவே சுருக்கமாக சொல்லப்போன குதுபா பிரசங்கத்தில் 2 விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது, ரமதானுடைய மாதம் எங்களோடு இருந்தது, ரமதானுடைய மாதம் எங்களை விட்டும் கைவிட்டு சென்று விட்டது. அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதம் வந்து, துல்காதா வந்து, துல்ஹஜ் வந்து, ஹஜ்ஜுடைய அமல்களாம் முடித்துவிட்டு மக்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனர். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யாரெல்லாம் பிரயாணத்தை ஏற்பாடு செய்து பிரயாணம் தயாராக கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுடைய பிரயாணங்களுக்கு எந்த ஆபத்துக்களும் வந்துவிடாமல் அல்லாஹ் தஆலா அவர்கள் கரை சேர்த்தருள்வானாக. அந்த துஆவோடு அதைத் தொடர்ந்து நாம் குர்பானை வணக்கத்தில் ஈடுபட்டோம், அரபாவுடைய நோன்பு நோற்றோம், ஹஜ் பெருநாள் கொண்டாடினோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை தர வேண்டும், ஹஜ் பெருநாளுடைய பாக்கிய தர வேண்டும், இன்னும் ஒரு முறை லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கிய தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மாதம் புதிய வருஷம் ஆரம்பிக்கப் போகிறது. இன்னும் சில வாரங்களிலே 18ஆம் பிறை, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் 12 மாதம் பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சிலருக்கு கஷ்டம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாம் தெரியும், முஹர்ரம், சஃபர் தெரியாது. நாம் எந்த வருஷத்தில் இருக்கிறோம், எந்த மாதத்தில் இருக்கிறோம், எந்த பிறையில் இருக்கிறோம் என்று ஒரு முஸ்லீம் அறிய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கிறோம், 1447 48 எந்த வருஷம் இருக்கிறோம், எந்த மாதத்தில் இருக்கிறோம், இந்த பிறையில் இருக்கிறோம், இது நாம் அறிய வேண்டும். இது முஸ்லீம்களுக்கு ஒரு கலாச்சாரம். சரி, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கூடி சீக்கிரம் புதிய வருஷம் மலரப்போகிறது. அந்த மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் ஆஷூரா தாசா நோன்பு வரப்போகிறது. அந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால் ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்பட போகிறது. எனவே அல்லாஹ் தஆலா நேரான சீரான பாதையிலே எங்களுடைய ஆயுளை நீளமாக்க வேண்டும் என்று துவா கேட்பதோடு, இன்னைக்கு ஹுதுபா பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட 2 செய்திகள், முதலாவது செய்தி தெரியுமா? அந்த செய்திக்கு பிறகு மறுமையினுடைய காட்சிகள் என்று சூரத்து ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா சூரா ஓதப்பட்டு, அந்த சூறாவிலே அல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு, அன்றைய நாள் பூமி பேசும் என்று சொல்லப்பட்டது. பூமி பேசும் என்றால் அர்த்தம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட சிசி கேமரா ஃபிட் பண்ணப்பட்டுள்ளது என்று அர்த்தம். எனவே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழுவோம். மறுமையுடைய நாளில் இந்த பூமி எங்களுக்கு எதிராகவும் பேசும், சாதகமாகவும் பேசும். மலக்குமார்கள் எங்களுக்கு பாதகமாகவும் பேசுவார்கள், சாதகமாகவும் பேசுவார்கள். எங்களுடைய அவமானமான பட்டோலே எங்களுக்கு சாதகமாகவும் வரும், பாதகமாகவும் வரும். எனவே சாதகமான முறையில் வருவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆயுளை எண்ணி தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆயுளை பயன்படுத்தி நேரான சீரான பாதையில் சென்ற அப்படிப்பட்ட உத்தமர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வானாக. ரப்பி எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைத்து, நல்ல நிலையில் வாழ்ந்து, நல்ல நிலையில் மரணித்து, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தை மத்தனைவருக்கும் தந்தருவாயாக. யாரெல்லாம் மௌத்தாகி மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் கபர்களை வெளிச்சமாக்கிடுவாயாக, சொர்க்கத்தை பூங்காவனமாக்கிடுவாயாக. உலகத்திலே முஸ்லிம்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாம் இந்த நாட்டிலே ஓரளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பலஸ்தீனம் போல, ஈரான் போல, லெபனான் போன்ற இன்னும் எத்தனையோ நாடுகளிலே முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அக்கிரம் இழைக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அதிகாரம் செலுத்தப்படுகிறார்கள் யா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலையே சில சந்தர்ப்பத்தில் மூடப்பட்டு விடுகிறது யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகை, புனிதமான 3வது மாளிகை, உன்னுடைய காபத்துல்லாஹுக்கு, அந்த மஸ்ஜித் நபவிக்கு, அதுக்கு அடுத்த அந்தஸ்து இருக்கின்ற அந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை பாதுகாத்தருவாயாக. அந்த முஸ்லிம் சமூகத்தின் கையில் முழுமையான ஆதிக்கத்தை கொடுத்தருவாயாக. முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக, கண்ணியமாக மூத்தாக்குவாயாக. மேலான ஜன்னத்துல் பாக்கியத்தை மற்றவர்களுக்கு தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதார். ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم